Students, now we are going to study the first lesson, the living world. Living organisms show a variety of characters different from non-living matter. The characters of living organism are nutrition, respiration, growth, response, movement, reproduction, excretion, etc. அதாவது உயிருள்ளவைகளுக்கும் உயிரற்றவைகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. உயிருள்ளவைகளுக்கு என்ன செய்யும்? உணவு சாப்பிடும், சுவாசிக்குது, வளர்ச்சி காணப்படுது, ஒரு இடம் விட்டு மற்ற இடம் போகுது, இனப்பெருக்கம், கழிவு நீக்கம், இன்னும் பல பண்புகள் இதில் காணப்படுது. அதாவது உலகில் எண்ணற்ற உயிரினங்கள் இருக்குது. அவைகள் ஒரே இடத்துல என்ன செய்யாது? வாழாது. வித்தியாசமான சூழ்நிலையில் வித்தியாசமான தகவமைப்புகள் கொண்டு வெவ்வேறு இடத்துல வாழும். அதனுடைய உணவு பழக்கங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும். இதன் அடிப்படையில் நம்ம எப்படி இதை வகைப்படுத்தலாம் அப்படின்னு தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்குறோம். ஆல் லிவிங் ஃபார்ம்ஸ் coexist with each other. They are about 8.7 million species of organisms have been estimated to exist on Earth. The study report that 80% of all species on the land, 91% of those in the seas are yet to be discovered, described and catalogued. Though humans are placed in the topmost position on the hierarchy, they have to depend on plants and animals for food. Animals are also used as source of labor in farming, as pets and for other economic benefits. அதாவது உலகத்தில் 8.7 மில்லியன் விலங்கினங்கள் தான் அடையாளம் காணப்பட்டு பெயரிடப்பட்டிருக்காங்க. இன்னும் நிலத்தில் வாழ்கிற 86% உயிரினங்கள், கடலில் வாழ்கிற 91% உயிரினங்கள் இன்னும் கண்டுபிடிக்கணும், அதை விளக்கம் சொல்லணும். இதில் மனிதனுடைய மனிதன் எல்லா உயிரினங்களை விட மேம்பட்ட ஒரு நல்ல உயர்ந்த நிலையில் இருந்தாலும் உணவுக்கும் என்ன செய்யணும்? தாவரத்தையும் விலங்கை தான் சார்ந்து வாழ வேண்டியிருக்கு. இப்போ விலங்குகளை பார்த்திங்கன்னா அதை நம்ம விவசாய வேலை, பொருளாதார பயனுக்காக நம்ம அதை பயன்படுத்துகிறோம். ஆனாலும் அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதனுடைய தனித்தன்மை என்ன இருக்குது, அது எங்கே வாழுது, அதனுடைய நடத்தை முறைகள் எப்படி இருக்குது, அது பரிணாமத்தோட மூதாதைட்ட அது முறை எப்படி வருது, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அறிஞ்சு கொள்ளணும். இது ஒன்று. Diversity in the living world. Earth has numerous habitat with a wide range of living organisms inhabiting them. Plants and animals are present in almost all the places, from polar ice caps to volcanic hot springs, from shallow lagoons to the deepest oceans, from tropical rain forests to dry and parched desert. அதாவது துருவ பகுதியில் பார்த்திங்கன்னா பனிப்பாறைகள் முதல் வெப்ப நீரூற்று வரையும் இந்த உயிரினங்கள் இருக்குது. ஆழம் குறைந்த கடற்பரப்பு முதல் ஆழ்கடல் வரையும் இந்த உயிரினங்கள் வாழுது. அதிக மழை பெய்கிற வெப்பமண்டல காடு, அதுக்கப்புறம் பாலைவனம் வரையும் இது என்ன செய்யுது? இந்த விலங்குகள், தாவரங்கள்லாம் வாழுது. நெக்ஸ்ட் பேஜ். Ecosystem is a community of biotic and abiotic factors and their interrelationship. The presence of the large number of species in a particular ecosystem is called biological diversity. The first introduced by Walter Rosen and defined by E.D. Wilson. அதாவது இந்த தாவரங்கள், விலங்குகள், உயிருள்ளது, அப்புறம் உயிரற்றவைகள் என்னது? நீர், சூரிய ஒளி, இதெல்லாம் இதுக்கு இடையில் ஒரு தொடர்பு இருக்குது. இதை தான் ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சா? டான்ஸ்லே. சரியா? இதை ஒரு சிட்டினம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் வாழுது அப்படின்றத வால்டர் ரோசன் அப்படின்றவர் அவர் கண்டுபிடிச்சார். அதை டிஃபைன் பண்ணது, வரையறுத்தது E.D. வில்சன். நெக்ஸ்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசமில் என்னெல்லாம் கேரக்டர் இருக்குது? ஷோ எ வெரைட்டி ஆஃப் யூனிக் கேரக்டர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நான் லிவிங் மேட்டர்லேருந்து. த கீ கேரக்டர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் செல்லுலார் ஆர்கானிசம், நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், மெட்டபாலிசம், growth ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி, மூமெண்ட் ரெஸ்பான்ஸ், ரீப்ரொடக்ஷன், எக்ஸ்கிரீஷன், அடாப்ஷன். அதுதானே அதனுடைய அதுக்கு செல்லு
உடல் அமைப்பு செல்லில் வித்தியாசம் இருக்குது. ஒரு செல் உயிரி பல செல் உயிரி, உணவுட்டுறது, உணவு சாப்பிட்றது, சுவாசம், அது வளர்கிற மாற்றங்கள், வளர்ச்சி, இதெல்லாம் இனப்பெருக்கம், கழிவு நீக்கம், தகவமைப்பு, இதெல்லாம் இந்த லிவிங் ஆர்கனிசத்துக்கு இருக்குது. சரியா? அப்புறம் இந்த நீட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்ன? இப்போ சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா அங்கே மளிகை பொருட்கள், அழகு சாதனங்கள், பொம்மைகள், எழுதுகிற பொருட்கள், தின்பண்டங்கள்லாம் நீள் வரிசையில் வச்சுருப்பாங்க, குறுக்கு வரிசையிலலாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் லைப்ரரி போனீங்கன்னா அங்கே கட்டுற அறிவியல் சம்மந்தமான கட்டுரைகள், கதைகள், வாழ்க்கை வரலாறு, இதெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க? அடுக்கி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த உயிரினங்களை என்ன செய்யணும்? வகைப்படுத்துகிறாங்க. இது எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அதில் அதனுடைய பண்புகளை வச்சு உயிரினங்களை குழுக்களாக பிரிக்கிறது. அது பேசிக் நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். அதனுடைய இதில் நம்ம ஊர்வன பாலூட்டிகள் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு வகைப்பாட்டில் வகைப்படுத்துகிறாங்க. அதில் அதனுடைய முக்கியமான கிளாசிஃபிகேஷன், இதனுடைய தேவை என்ன அப்படின்னா, டு ஐடென்டிஃபை அண்ட் டிஃபரன்ஷியேட் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ், ஒரு நெருங்கிய இனங்களை கண்டறிந்து அதை வேறுபடுத்துறது. டு நோ த வேரியேஷன் அமங் த ஸ்பீசிஸ், இந்த சின்ன சிற்றினங்களுக்கிடையே வேறுபாடு, என்னென்ன வேறுபாடு இருக்குது அப்படின்றத அறிஞ்சு கொள்வது. உயிரினங்களின் டு அண்டர்ஸ்டாண்ட் த எவல்யூஷன் ஆஃப் த ஸ்பீசிஸ், இந்த பரிணாம வளர்ச்சியை அறிந்து கொள்வது. அதனுடைய மூதாதையர் என்ன, அது எப்படி வருது, அது என்னென்ன பண்புகள் வித்தியாசமாக இருக்குது, ஒற்றுமையாக இருக்குது, அதெல்லாம் பார்க்குறது. டு கிரியேட் அ ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ அமங் த டிஃப்ரெண்ட் குரூப்ஸ், அது அந்த பல்வேறு அந்த தொகுப்பை உள்ள தொடர்புகளை அறிய ஒரு தொடர்பு மரம், ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ ஒன்று என்ன செய்கிறாங்க? உருவாக்குறாங்க. டு கன்வீனியன்ட்லி ஸ்டடி லிவிங் ஆர்கானிசம், இதை பற்றி தெளிவாக நம்ம இதை வச்சு தான் நம்ம அதை தெளிவாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ். The word taxonomy was coined by Augustine Pyramus de Control 1813. இவர் தான் முதல்ல என்ன பண்ணார்? அகஸ்டின் பைராமஸ் டி கண்ட்ரோல் 1813 வருஷத்தில் இந்த வகைப்பாட்டியில் கிரேக்க மொழியில் சொன்னார். என்ன எப்படி சொன்னார்? டாக்ஸிஸ் அப்படின்னா வரிசைப்படுத்துதல், நார்ம்ஸ்னா சட்டம், டாக்ஸானமியை கிரேக்க மொழியில் இவர் அதுக்கு வகைப்பாட்டியல் டாக்ஸானமி அப்படின்னு அவர் பெயர் கொடுத்தாரு. இந்த பிராக்கெட் போட்டிருக்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். அப்புறம் பாருங்கள், அரிஸ்டாட்டில் என்ன பண்ணார்? Aristotle is called the father of taxonomy and Carolus Linnaeus is the father of modern taxonomy. அரிஸ்டாட்டில் பாரம்பரிய வகைப்பாட்டின் தந்தை, கரோலஸ் லின்னேயஸ்னால் நவீன வகைப்பாட்டின் தந்தை அப்படின்னு அவங்களுக்கு பெயர் சொன்னாங்க. இந்த அரிஸ்டாட்டில் பார்த்திங்கன்னா was the first to classify all animals in his history of animals. He attempted a basic classification of a living organism into plants and animals. Animals were classified based on locomotion, walking, terrestrial, flying, aerial, and swimming, aquatic. Based on the presence or absence of red blood, they classified the animals into two as anemia and blood, and those without blood is anemia. அதாவது இந்த முதல்ல இந்த அரிஸ்டாட்டில் தன்னுடைய நூல் ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல்ஸ், விலங்குகளின் வரலாறு அப்படின்றத லத்தீன் நூலில் விலங்குகளை வகைப்படுத்தியிருக்கிறாரு. அவர் இந்த உயிரினங்களை பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அதோடைய லோக்கோமோஷன், இடப்பெயர்ச்சி, ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு போகிறதுல ரெண்டு வகையாக பிடிச்சிருக்காங்க.
எப்படின்னா தரையில் உள்ள தரைவாழ்விகள், தரையில் உள்ள காற்று வாழ்விகள் பரப்பன, தரைவாழ்விகள் நடப்பன, நீர்வாழ்விகள் நீந்து வருது. சரியா? டெரஸ்ட்ரியல், அக்வாட்டிக், ஏரியல் என்று வகைப்படுத்தியிருக்காரு. அதுக்கு பிறகு ரத்தம் உள்ள அனிமல்ஸ், ரத்தம் இல்லாத அனிமல்ஸ் அப்படின்னு அவர் 2 வகையாக எனமியா அனேமியா அப்படின்னு 2 தான் என்ன செஞ்சுருக்கிறாரு, அவர் பிரிச்சிருக்கிறாரு. அப்போ இந்த அரிஸ்டாட்டில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் had limitations and many organs were not fitting into his classification. அதாவது நிறைய இந்த குறைபாடு இருக்குது. சரி, அது எல்லா அனிமல்ஸும் அவருடைய வகைப்பாட்டில் கிளாசிஃபிகேஷனில் வர முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், த tadpoles of frogs are born in water and have gills, but when they metamorphosed into adult frogs, they have lungs and can live both in water and on land. இப்போ தவளை, தலைப்பரட்டை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீர்லேயும் வாழும், நிலத்துலேயும் வாழும். அப்போ அதுக்கு தனியாக அதுக்கு அவர் அதை அந்த வகைப்பாட்டில் அவரால் கொண்டு வர முடியல. ஏன்னா நீரில் அது வாழும்போது அது அதனுடைய கில்ஸை வச்சு நீந்து சுவாசிக்குது, தரையில் வரும்போது லங்ஸை வச்சு சுவாசிக்குது. அப்போ அவருக்கு அந்த எந்த தொகுதியிலும் அதை வைக்க முடியல. அதே மாதிரி how to classify frogs and where to place them, அதை எதுலேயும் அவரால் வைக்க முடியல. Aristotle classified organism based on locomotion. Hence, birds, bats and flying insects were grouped together just by observing one single characteristic feature, the flying ability. இந்த பறக்கிற திறனுடைய பறவை, வவ்வால், பூச்சிகள் இதெல்லாம் என்ன செஞ்சாங்க, பறவைகள் தொகுதியில் வச்சிட்டாரு. ஆனால் அதில் இன்னும் பாருங்கள், அந்த எக்ஸாம்பிள்ஸ் த ஆஸ்ட்ரிச், ஈமு, பென்குயின் ஆர் ஆல் பேர்ட்ஸ் பட் கேனாட் ஃப்ளை. அப்போது அது இதுவும் பறவைகள் தான், ஆனால் அதால் என்ன செய்ய முடியாது, பறக்க முடியாது. ஸோ அரிஸ்டாட்டில் would not have classified them as birds. அது பறவைகள் தொகுதியிலும் அதை வைக்கலை. இன்ஸ்பைட் ஆஃப் தீஸ் limitation, Aristotle's classification system was followed for more than 200 years up to 1700. இது இவருடைய வகைப்பாடு 2000 ஆண்டுகளுக்கு மேலே, அதாவது கிபி 1700 வரை அது இருந்துச்சு. ஆனால் இந்த சில விலங்கு பேர்ட்ஸை அது என்ன செய்ய முடியல, அவரால் வகைப்படுத்த முடியல. நெக்ஸ்ட் பேஜ். After Aristotle, his students Theophrastus continued his research on the classification of plants and he was known as the father of botany. அதுக்கப்புறம் இவருடைய ஸ்டூடெண்ட் தியோஃப்ரஸ்டஸ், அவர் தான் தாவரியவியலின் தந்தை அப்படின்னு பெயர்த்தார். அவர் ரிசர்ச் பண்ணுறாரு. அதுக்கடுத்தது ஜான் ரே, இவர் வராரு. In 1682 he published a Methodus Plantarium Nova which contained about 18,000 plant species. இந்த ஜான் ரே இவருடைய கண்டுபிடிச்சார் 18,000 பிளான்ட்டை அவர் கண்டுபிடிச்சி அதை விளக்கி சொல்லியிருக்கிறார். அடுத்தது பாருங்கள், இந்த லைன் போட்டுறது மட்டும் பாரு. கரோனஸ் லினேயஸ், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. அவர் கரோலஸ் லினேயஸ், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. இவர் பைனாமிக்கல் நாமன்கல்ச்சர் அதை விளக்குனார். அதாவது ஒவ்வொரு உயிருக்கும் 2 பேர் இருக்கும், பேரின பேர், சிற்றின பேர் அப்படின்னு 2 பேர் இருக்கும். அது நீங்கள் பின்னால் நீங்கள் படிப்பீங்க. இருசொற் பெயரிடும் முறை. இல்லையா? அடுத்தது கிளாடிஸ்டிக் கிளாசிஃபிகேஷன் summarize the genetic difference between all species in the
phylogenetic tree. Ernst Haeckel introduced the method of reproductive evolutionary relationship with the help of tree diagram known as cladogram. இது வந்து இந்த கரோலஸ் லினேயஸ் இரு சொற்பெயர் முறை கண்டுபிடிச்சார்ல, அதுக்கப்புறம் வந்து கிளாடிக்ஸ் வகைப்பாடு, கிளாடிக்ஸ் கிளாசிஃபிகேஷன், கிளாடிஸ்டிக் கிளாசிஃபிகேஷன் வகைப்பாடு அப்படின்னா உயிரினங்களுக்கு இடையே பரிணாம தொடர்புடைய அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுறது. அதாவது மூதாதையர்களுடைய தொடர்பு, அதில் அந்த பண்புகளில் ஒத்த பண்பு இருக்கும், புதிய பண்பு இருக்கும். இதனுடைய அடிப்படையில் வந்து உயிரினங்கள் வந்து வரையறுக்கப்படுது. இதை கண்டுபிடிச்சவர் எர்னஸ்ட் ஹெக்கல். அவர் தான் இதை வந்து என்ன செஞ்சார், கண்டுபிடிச்சார். அது வந்து கீழே வந்து அந்த கிளாடோகிராம் கொடுத்துருக்காங்க. இது படம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிளாடோகிராம். இப்போ ஸ்னேக்ஸ், வெர்டிப்ரே, முதுகெலும்பு உள்ளது. அப்புறம் பாருங்கள் ரே, ஃபின் ஃபிஷ்ஷு, துடுப்பு பாறை மீன்கள், அதில் எலும்பு சட்டம் காணப்படுது. ஆம்ஃபிபியன்ஸ், இருவாழ்விகள், இது வந்து 4 limbs, 4 கால்கள் காணப்படுது. crocodile, முதலைகள், ஆம்னியாட்டிக் எக்ஸ், அதில் முட்டைகள் காணப்படுது. பறவைகளும் அதோடு சேர்ந்து தான். எக்ஸில் ஷெல்ஸ் இருக்கும், ஓடு காணப்படுது. ரோடன்ஸ், ரேபிட்ஸ், கொறித்து சாப்பிட்ற உண்ணிகள், அதில் வந்து என்ன காணப்படுது, அதுகளுக்கு வந்து அதுவும் ப்ரைமேட்ஸ், எல்லாம் ஹேர் காணப்படுது வெளியே. இப்படியே மூதாதையுடைய பண்புகள் காணப்படுறதை வச்சும் அதை பிரிக்கிறாங்க. ஓகே, பாஸ்லேயே வந்திருக்குன்னு